வணக்கம் இந்தியன். காமன் சென்ஸ், பொது அறிவு. பொது அறிவுனா என்ன, அரசியல்னா என்ன, ஒரு அரசியல்வாதிக்கு என்ன வேணும், எப்படி ஒரு அறிவு வேணும், பொது அறிவு வேணும். அந்த பொது அறிவுனா என்ன யோசிக்கணும், என்ன செய்யணும். பட்டதாரிகள் இருக்காங்க, படித்த காலேஜ் பசங்க இருக்காங்க. காலேஜ் பசங்களுக்கு இப்போ உள்ளது எல்லாமே தெரியும். ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, இன்ஜினியரிங் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த ஒரு அமைச்சர்களுக்கு அவங்க எந்த துறையில் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காங்களோ அந்தந்த ஃபீல்டில் உள்ள ஒரு இளைஞர்களை பிடிச்சோமா, ரைட்டு ஐஏஎஸ்னால் சரி ரைட்டு, அப்போ சட்ட ரீதியாக உள்ள சட்டத்தை படித்த ஆட்களை வச்சு கையில் வச்சுக்கிட்டோமா. இந்த மாதிரி ஒரு துறையை சேர்ந்த ஆட்கள் ஒரு கான்செப்ட் எடுத்து நல்லது பண்ணினாலே நாடு ஒரு இளைஞர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்கு வந்துடுவாங்க, மேலே வந்துடுவாங்க இளைஞர்கள். ரெண்டாவது, மக்களுக்கு தொழில்நுட்பம், ஒரு சொந்த தொழில், ஒரு வியாபார ரீதியாக ஒரு தொழில் ரீதியாக ஏதாட்டும் ஒன்று வேணும். அந்த இதில் ஒரு மினிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு இளைஞர்கள்கிட்ட பேசணும், ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட பேசணும். ஒரு குடும்ப தலைவர்கள் மட்டும்தான் பழைய கட்சியை வச்சுக்கிட்டு ஆட முடியும். இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் புது கட்சிகள் ஒன்றும் புதுசாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. பழைய பட்டதாரிகளை வச்சு நீங்கள் அப்போ உள்ள 5 டிகிரி முடித்த ஆட்களை வச்சுக்கிட்டு நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்னா அது தப்பு. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னால் 3 கால் கிடையாது, அது நொண்டி. 4 கால் இருக்குது. நல்ல ஒரு முயலுக்கு 4 கால் உண்டு. நான் சொல்கிறது நொண்டி அப்படின்னா அது 3 கால் தான். நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு தான் இப்போ சொல்லணும். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் அரசியல், ஓட்ட அரசியல். படித்தவன் பூரா இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே எல்லோரும் அமைதியாக இருந்தால் காலம் போயிடும், ஓடிடும். காலத்தை தவற விடாதீங்க, நல்லது பண்ணுங்க, நல்லது செய்யுங்க. சிந்தனை அதுதான், நல்ல சிந்திங்க, நல்லது செய்யுங்க. அரசியல்னால் அதுதான். அரசியல்வாதிகளை பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னா அரசியல் ரீதியானா அரசியல் படிக்கணும், அரசியலும் வேணும். பட்டதாரிகள் எல்லாமே அவன் துறையை தேர்ந்தெடுத்து அவன் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதுதான் அரசியல். இன்னும் தலைவர்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், நாட்டை இன்னொருத்தன்ட்டே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆளதுக்கு அவங்க இது கிடையாது. ஆளுது நம்ம தான் ஆளணும், இளைஞர்கள் தான் ஆளணும், பட்டதாரிகள் தான் ஆளணும். அப்படி வாங்க, அப்படின்னா தான் சரியாக வரும். நன்றி, வணக்கம் இந்தியன்.